இன்னைக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி சிங்கப்பூருடைய நேஷனல் டே. அதுவும் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. சிங்கப்பூருடைய 60வது பிறந்த நாள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பப்ளிக் ஹாலிடேஸ் வந்து முஸ்தபால கொஞ்சம் வேலை இருந்துச்சு. முஸ்தபா போகலான்னு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணும்போதே தெரியும் இன்னைக்கு அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு. ஸோ தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் அங்கே நாங்கள் போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் அனிஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேளை நம்ம எங்கே சாப்பிட்றது ரெஸ்டாரண்ட்டில் இடம் கிடைக்காது அப்படின்னு நம்ம தேடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து பக்கத்துலேயே போன உடனே அங்கே வந்து கூட்டம் கம்மியாக, கூட்டமே கொஞ்சம் தான் இருந்தது, புதுசாக இருந்தது. சரி வாங்க ட்ரை பண்ணலாமென்ட்டு போனோம். நல்லா இருந்ததுங்க. சாப்பாடு நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருந்தது. பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் அவங்க ஸ்பெஷல் தந்தூரி சிக்கன், சிக்கன் 65 அதெல்லாம் வாங்கினோம். பிரியாணி நல்லா சாஃப்டாக சூப்பராகவே இருந்தது. பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கடலை கத்திரிக்காய் தொக்கு மாதிரி கொடுப்பாங்களா, அது கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் சிங்கப்பூருக்கு இது புதுசு, பட் இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது. அதுக்கப்புறமா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். கூட்டமாக ஒரு வழியாக வந்து ட்ரெயின்லேயே வந்துட்டோம். ஸோ நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஃப்ளாக் வந்து ஜுராங் ஏரியாவில் வளம் வந்துட்டுருச்சு. அந்த காட்சியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வீட்டில் வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க. ஸோ வீட்லேயும் வந்து பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை ரொம்ப கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த அழகான விதவையை வடிவமைத்துள்ளார். இந்த குக்கி எனக்கு இந்த விதவையை வடிவமைத்துள்ளார். ஒரு ராக்கெட் புறப்படுவது போல் இருக்கிறது. கட்டடத்தில் யோபி பிளாசாவை பாருங்க. இது ஒரு முறை ஒரு 2 நிமிடத்திற்கு இடம்பெறும். இப்போது நிகழ்ச்சி அதோட நீல நிறத்தில் இப்பொழுது அரங்கமே அழைத்து மேலே போகலாம் என்பதை தான் இந்த ராட்சசம் வந்து நமக்கு நினைவுபடுத்துகிறது. காணொலியில் பலம் கொண்ட தோளில் நின்றபடி மற்றும் ஒரு காணொலி உங்களுக்காக.